தேர்தல்னா ஏதோ ஜனநாயக கடமை, ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை 5 வருஷம் தீர்மானிக்க போதுன்னு மக்களை போட்டு உயிரை வாங்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸ்லேயும் வேலையே நடக்காது. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கூட கிடைக்காது, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க ஆள் இருக்காது. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருங்க கூட அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் திருட்டு போனால் கேஸை கூட எடுக்க மாட்டான். கேட்டால் எலெக்ஷன் நடத்துகிறாங்களாம். எலெக்ஷன் டியூட்டி போயிட்டாருன்னு அரசாங்கமே முடங்கி 1.5 மாசமா முடங்கி ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க. நடத்தி முடித்தவொடனே ரிசல்ட் வந்த பிறகு அங்கே அதை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ வந்து டெபாசிட் கட்டி எம்எல்ஏ ஆயிடுறான். ஆனால் அவனுடைய சொந்த வெறுப்புக்காகவும் தேவைக்காகவும் அவனுடைய பிழைப்புவாதத்துக்காகவும் பதவி விலகி கட்சி தாவுறான். இன்னைக்கு 6 எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய பதவியை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த 6 தொகுதிக்கு மக்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, பிரதிநிதி கிடையாது. அப்போ அந்த 6 தொகுதி மக்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, மறுதேர்தல் வர்ற பாடும் கிடையாது. அப்போ இவ்வளோ தூரம் ஜனநாயக கடமைன்னு ஆத்தி நீங்க தேர்தல் நடத்திட்டு அவன் மயிரா போச்சுன்னு பதவி வேலைக்கு போறான்னா, அப்படிப்பட்ட எம்எல்ஏவுக்கு அவனுக்கு மினிமம் 5 கோடி ரூபாய் அவன் பெனால்டி கட்டிட்டு போகணும். ஒரு எம்எல்ஏ பதவி விலகிறான்னா 5 கோடி ரூபாய் பெனால்டி கட்டணும். அவனுக்கு எவ்வளோ வாக்குகள், 80,000 வாக்கு மக்கள் அவனை நம்பி வாக்கு போடுறாங்க. இவன் அவங்க எல்லாரையும் பைத்தியக்காரனாக்கிட்டு போறான். அவங்க அதை அலோவ் பண்ணக்கூடியது ஒரு ஜனநாயக முறையா? ஒரு ஜனநாயக முறையில 80,000 பேர் வாக்குகளை பைத்தியக்காரனாக்கிட்டு ஒருத்தன் வந்து அவனுடைய சொந்த வெறுப்புக்காகவும் தேவைக்காகவும் பிழைப்புவாதத்துக்காகவும் போவான். அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் ஜனநாயக முறையா? என்னடா டெமோக்ரஸி இது? 5 கோடி ரூபா ஃபைன் கட்டு போங்கடா. 6 பேர் 5 கோடி ரூபா ஃபைன் கட்டுங்க. மக்கள் வந்து அந்த இப்போ எம்எல்ஏ இல்லாம தவிக்கக்கூடிய மக்கள் இவங்க திரும்ப இந்த பதவி விலகினவங்க வந்தாங்கன்னா செருப்பால் அடிக்கணும். அடிப்பாங்களா? மாட்டாங்க. அவரு எவ்வளவு அழகா இருக்காரு, அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு தான் யோசிப்பானுங்க. இந்த கேனையங்களுக்கு இந்த ஜனநாயக முறை தான் கரெக்ட். நான் தான் கேனையன் இடையில உட்காந்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கேன்.